ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாருமே இந்த கிப்லி ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபேமஸ் படுத்திட்டே இருக்கோம். பட் இந்த கிப்லி ஆர்ட் கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா, ஹயயோ கியாசாகி அப்படிங்கிற ஒருத்தர் தான். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஆர்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால, இவரு வந்து கிப்லி ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சு, அதில அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்கெட்ச் பை ஸ்கெட்ச்சா, ஃப்ரேம் பை ஃப்ரேமா வந்து அத கிரியேட் பண்ணி, அது ஒரு அனிமேஷன் ஃபிலிமா மாத்திட்டு இருக்காரு. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ற இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க பெயின் வந்து இந்த ஏஐ மூலியமா பண்ணா அந்த பெயின் தெரியாது அப்படிங்கிறதுனால, அவர் நெறையாவே இந்த ஏஐய பத்தி வந்து திட்டி பேசியிருப்பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்ச அந்த ஒரு கிப்லி ஆர்ட்ட எல்லாருமே இப்போ வந்து செகண்ட்ஸில வந்து சாட் ஜிபிடிய வச்சோ, ஏஐ வச்சோ டக்குன்னு ஜெனரேட் பண்ணிட்டு போம்போது யாருக்கு தான் கோவம் வராது? உண்மதான். பட் நம்ம அந்த ட்ரெண்ட விட்டு வெளில வரதெல்லாம் கஷ்டம். பட் இந்த ட்ரெண்ட்லயே வந்து இந்த கிப்லி ஆர்ட்ல என்னென்ன மூவிஸ்லாம் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ஷார்ட்டா சொல்லப் போறேன். இவரோட அனிமேட்டட் மூவிஸ்ல 2 அனிமேட்டட் மூவிஸ் வந்து ஆஸ்கரே வின் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன மூவிஸ் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பெஸ்ட் மூவிஸ் தான் உங்களுக்காக சஜெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு மூவி, இவரோட மூவிஸ்ல எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு மூவின்னே சொல்லுவேன். தி கிரேவ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. இந்த மூவில ஒரு அண்ணனும் தங்கச்சியும் எப்படி வேர்ல்டு வார் 2னால சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஒரு அருமையா எமோஷனலா கொடுத்திருப்பாரு. இப்போ வரக்கூடிய படங்கள்ல கூட இந்த அளவுக்கு எமோஷன் இல்ல. பட் இந்த ஒரு அனிமேட்டட் மூவியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண்கலங்காம யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கும். மறக்காம ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபன்னா ஃபீல் குட்டா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நெய்பர் டொட்டோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அதில் அந்த சின்ன பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தா நமக்கே போய் விளையாடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டடவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அனிமேட்டட் மூவி இருக்குது. இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, சின்ன பொண்ணு அவங்க பேரண்ட்ஸோட போயிட்டு இருக்கும்போது மிஸ் ஆகி பார்க்கும்போது வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதை மஸ்ட் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி த விண்ட் ரைசஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் மூவி தான் இருக்குது. மோஸ்ட்லாம் ஃபீல் குட்டாக ஒரு மூவி ட்ரை பண்ணணும், மஸ்ட் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அதாவது இந்த விண்ட் ரைசஸ் அப்படிங்கிற மூவியில் ஒரு 4 செகண்ட் கிளிப் இருக்கும். அதாவது மக்கள் இங்கே அங்கே நவுந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அந்த ஒரு 4 செகண்ட் கிளிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்க 1 இயர் 3 மந்த்ஸ் டைம் எடுத்திருக்காங்க. 1 இயர் 3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு 4 செகண்ட் கிளிப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு 4 மூவிஸையும் ட்ரை பண்ணிட்டு இந்த மூவிஸில் உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கிப்லி ஸ்டைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் இது மாதிரி நிறைய மூவிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.